ராம் காட்டினா தான் ஒரு நிஜமான உலகமாக இருந்தது. என்ன பேசுகிறாங்க, எதிர் சீட்டில் என்ன பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாக் இல்லாமல் நல்லா சூப்பரா சூப்பரா இருந்துச்சு. சாரி நல்லா இருக்கு, நல்ல படம், சூப்பரா இருந்துச்சு. காமெடியெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டிபிக்கல் ராம் சார் படம் இல்ல, பயங்கர காமெடி ஃபிலிம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பீங்க. ராம் சாரோட படம்னா யூஸ்வலா ரொம்ப ப்ரீச்சியா இருக்கும், சோகமா இருக்கும், எமோஷனலா இருக்கும்னு நினைச்சு வருவீங்க. இல்ல, இட்ஸ் கம்ப்ளீட் காமெடி பேக்கேஜ். சூப்பரா இருந்துச்சு. என்ன ப்ரோ? ஃபேமிலியோட பாருங்க, குழந்தைங்களோட பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி சொல்லிட்டேன். காமெடியாக இருக்குது, படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது. அண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சிவா பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இன்னொன்று அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பிகினிங் டு எண்டிங் வரைக்கும் நல்லா இருக்கு. ஸோ போர்லாம் அடிக்கல, அண்ட் சோகமாலாம் எதுவும் கிடையாது. ஸோ எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்குது. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. சிவா ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு அவர். காமெடி, பிளாக் காமெடி இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நிறைய இடத்துல சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ராம் கேரக்டருக்கு இருக்கு, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சொல்ல வர மெசேஜ் எவ்வளவு நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயங்கள், பேரண்டிங்கா இருக்கட்டும், சில தவறுகளா இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு பசங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க, அவங்க சுட்டித்தனத்தெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அது எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. படத்தில் ஜென்ரலாக பசங்களை ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் இதில் பார்க்கும்போது அது அந்த பையன் பண்ணுற சுட்டித்தனத்தெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட்டிவாக பண்ணி, அதுக்கு அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை வந்து எப்படி சில இதெல்லாம் மாத்துறான் அப்படிங்கிற மாதிரி நல்லா எடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாம்போவை பத்தி சொல்லுங்க. மிர்ச்சி சிவா அப்புறம் அந்த சின்ன பையன் நல்லா எந்த அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா ரியலாவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. நம்ம வித்தியாசமா ஒரு பார்க்குற மாதிரி தெரியாம ஒரு அப்பா பையனை எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு பார்க்கறதுக்கு. படத்துல லாக் ஏதாவது இருக்கா? நிறைய பாடல்கள் இல்ல, எனக்கு தெரியல. எல்லாமே அப்படியே கதையோட ஃப்ளோவா போயிடுச்சு. நல்லா தான் இருக்கு படம். நல்ல ஒரு எமோஷன் சார். அது ஆக்சுவலாக இட்ஸ் ஒரு ஜெர்னி. அதுதான் உலகம். அவர் ராம் காட்டினா தான் ஒரு நிஜமான உலகமாக இருந்தது. அந்த ஒரு 2.5 மணி நேரம் உலகத்தை விட்டுட்டு மறுபடியும் வெளில வந்திருக்கோம் நிஜ உலகத்துக்கு. ஸோ மறுபடியும் குழந்தைங்களோட அந்த உலகத்துக்கு உள்ளே போகிறோம். ஸோ என்னெல்லாம் நம்ம மிஸ் பண்ணின்னு இருக்கோன்றதை கூட்டிகிட்டு காட்டிட்டார். ஸோ அந்த எல்லாமே நல்லா இருக்குது சார். மியூசிக்கு, சிவா, என்ன நம்ம ஜென்ரலாக நிறைய ஒரு வயலன்ஸ் ஓரியன்டான கல்ச்சர் மூவிஸ் பார்த்தப்போ ரொம்ப லைட் ஹார்ட்டடாக, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. வெளில வரும்போது ஒரு ஃபெட்டிக் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ்னஸோட ஹாப்பியோடு போகிறோம். ஸோ வெல் டன், எல்லாமே வெல் ரிட்டன், வெல் டைரக்ஷன். ஒரு செகண்ட் கூட ஒரு லேக் இருக்கிற மாதிரியோ, பக்கத்து சீட்டில் என்ன பேசுகிறாங்க, எதிர் சீட்டில் என்ன பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளாக் இல்லாமல் கம்ப்ளீட் என்டர்டெய்னிங்காக இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதுதான் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ் ஒரு வேர்வையிறந்த ஒரு இடத்துல இருந்து போகும்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று பட்டா எப்படி இருக்கணும், அதுதான் இந்த படத்தோட எமோஷன் சார். என்டையர் மூவி அந்த ஒரு சராசரியாக நம்ம அன்றாடம் பேசக்கூடியது தான். காமெடிக்குன்னு செப்பரேட்டாக எதுவும் இன்ஃபசிஸ் இல்லை. நம்ம சராசரியாக பேசுகிற எல்லா வசங்களுமே அந்த ஹியூமன்ன்றது நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. மியூசிக்கும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. எல்லா கேரக்டருமே ஆப்டாக பிளெண்ட் ஆகிருக்கிறாங்க. வெரி குட், தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. படம் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், தாராளமாக பார்க்கலாம். ராம் சார் ஒரு ரெகுலர் கதை இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம், தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபீலாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக, ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ. அது ஹியூமர் எந்த அளவு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, இந்த ஒரு ஜானர்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹியூமரா பண்றேன் அப்படின்ற மாதிரி ராம் சாரே சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஆக்டர்ஸா இருக்கட்டும், கதைக்களமா இருக்கட்டும், எந்த அளவு வந்து பொருந்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒர்க் ஆயிருக்குன்னு? அப்படின்னா முன்னாடி பார்த்த படங்களை விட இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட். சிவா சார் அவர் கொடுத்த போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவங்க அதாவது ஒரு எப்படி சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லணும்னா நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு.
படம் படம் வெரி நைஸ் மூவி யூ ஹேவ் டு கம் வித் ஃபேமிலி சிவா ஆக்டிங் நல்லா ஆக்ட் பண்ணி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு காமெடி எல்லாம் ஃபுல் மூவி காமெடி தான் நல்லா தான் இருக்கும் ராம் ஏற்கனவே ராம் படம் மாதிரி இல்ல இல்ல டிஃபரண்ட்